वैष्णव जन तो तेन कहिए जे पीड़ पराई जाने रे पर दुखे उपकार करे तो मन अभिमान கூட்டங்களில் இதை பற்றி யாரும் சொல்ல மறந்து விடலாம் இருக்கிறார். சோமனியை நினைவுபடுத்தி தொடங்குகிறேன். சோம லட்சுமணன் செட்டியார் நெற்குப்பை என்ற ஊரில் பிறந்தவர். கேட்கறது நான் சொல்றேன். நெற்குப்பைனா நமக்கு கொஞ்சம் அருவருப்பு உண்டாகுமோ பேர் தோன்றுகிறது. அப்படி இல்லை. குப்பை என்ற பழைய தமிழ் சொல். குப்பை என்றால் குவியல். ஸோ நெற்குவியல் என்றால் அந்த இடத்தில் வளத்தை உண்மையோ பொய்யோ சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை. அந்த பெயரை கொண்ட ஊரில் பிறந்தவர். சிறந்த எழுத்தாளர், சிறந்த மனிதராக இருந்தார். எத்தனையோ சிறந்த எழுத்தாளர் இருந்திருக்காள். நம்ம அப்படி ஒன்றும் நினைவு கூறுவதில்லை. நம்முடைய கூட்டங்களில் சிறந்த மனிதராகவும் எழுத்தாளராகவும் இயங்கி. இன்னொன்று, புதிதாக தமிழ் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் எழுதுவதற்கோ இல்லை படிப்பதற்கோ அவர் மூலம் தொடங்க வேண்டும். எளிய அழகிய எழுத்துக்கள், பிழையற்ற எழுத்துக்கள். இப்பொழுது நவீன தமிழ் எழுத்துக்கள் எங்கேயோ போயிட்டு எழுதுறாங்க. ஆனால் எல்லோரும் பிழை மலிந்து காண முடியும். எந்தவித பிழையும் இல்லாமல் எளிமையாகவும் அழகாகவும் மனதில் தைக்கும் உணவும் எழுதக்கூடியது. ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஒரு முக்கியமான புத்தகம் 1949 வழியான அமெரிக்காவை பார் என்பது. அப்புறம் அழகான ஒரு பிரயாணம் ஒரு கலை என்பது. அந்த பிரயாணம் ஒரு கலை ஒரே ஒரு விதமாக சொல்கிறேன். அதோட சொல்லிட்டு நம்முடைய முக்கிய நிகழ்ச்சி தொடங்குகிறேன். அப்பொழுது பரோடா சமஸ்தானம் அது லைப்ரரி வளர்ச்சிக்காக, நூலகங்களின் வளர்ச்சிக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டிருந்தது 100 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தியை சொல்கிறார். ஆனால் அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நாம் எல்லாரும் நூலக வரி கட்டிக்கிறோம். நம்முடைய வீட்டு வரி, சொத்து வரி, பல விஷயங்களில் லைப்ரரி செஸ் என்று அடங்கி இருக்கிறது. அதை வைத்து கொண்டுதான் அரசாங்கம் அங்குமாக நூலகங்கள் திறக்கிறதோ அந்த நூலக பணியாளர்களை நியமிக்கிறதோ பண்றதாக ஒரு தோற்றம் உருவாகிறது. ஆனால் அந்த நூலக வரியை வாங்கியும் கூட இன்றைய நவீன அரசாங்கங்கள், விடுதலை பெற்ற அரசாங்கங்கள் நூலகத்தின் பால் தம்முடைய கவனங்களை சரியாக செலுத்தவில்லை. ஆனால் நூலக வரி எதுவும் வசூலிக்காத பரோடா சமஸ்தானம் தன்னுடைய பிரதேசம் முழுக்க எப்படியெல்லாம் நூலகங்களை செம்மையாகவும் விரிவாகவும் செய்து வந்தது என்று சுட்டி காட்டுகிறார். இந்த மாதிரி போற போக்கில் பல விஷயங்கள் இருக்கும் அவருடைய எழுத்து. அதை மறந்து கொடுப்போம். இப்பொழுது சித்ரா, சாவித்திரி கண்ணன், மோகன் இவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு காண்டிபம் நழுவுகிறது. எப்படி ஆரம்பிப்பது, எப்படி பேசுகிறது தெரியவில்லை. இது தற்செயலாக இந்த தலைப்பு எழுந்தது. இதே இடத்தில் போன கூட்டத்துக்கு முந்தின கூட்டத்தில் யுவசக்தி ஸ்ரீதர் பேசினார். ஒரு பேச்சில் ஒரே ஒரு வரி வந்தது, ஜிஏ நடேசன் வந்தது. எனக்கு பக்கத்தில் இருந்தேன்னு சொன்னேன். எல்லோரும் மறந்து விட்டார்கள். எனக்கு கூட அவ்வளவா தெரியாது. ஒரு பற்றி யாரும் பேசினாலோ குறிப்பிட்டாலும் நன்றாக இருப்பேன் போகிற போட்டு சொன்னேன். அது தற்செயலாக என் தலையிலேயே பேசுகிறேன்னா அப்புறம் அதுக்குரிய நூலை தேடி கண்டு கொண்டேன். ஆனால் 17ஆம் தேதி பேசுவதாக இருந்தது, முன்னதாகவே வந்து விட்டது. அவர் ஏன் குறிப்பிட்டார் என்றால், ஒரு காந்திஜியின் குடிவாதத்தை ஒரு போகிற போக்கில் 1/2 செகண்ட் யுவசக்தி ஸ்ரீதர் குறிப்பிட்டார். டெல்லியில் இருக்கும்போது காந்தியடிகள் ஒரு பென்சில், ஒரு 1/2 பென்சில், சிறிய பென்சிலை அவரை தவறாக வைத்து விட்டார். கண்டிப்பாக அதுதான் முடித்து விட்டு தேடி கண்டு விட்டார்னு சொல்லுவார். ஒரு பென்சில் தானே, உடனடியாக ஒரு பென்சில் வரவழைத்தால் போயிட்டு மற்றவர்கள் எல்லாரும். ஆனால் அதற்கு காரணம் வேறு. காரணம் அவர் சொன்னாரா இல்லையா எனக்கு தெரியவில்லை. அது ஒரு சிறுவன் அவருக்கு கொடுத்தது.
ஒரு குடும்பத்தில் தங்கி இருந்தபோது சிரம் கொடுத்து பல பல ஆண்டுகளுக்கு முன்னால் அது பத்திரமாக பேணி பாதுகாத்து அதற்குரிய முக்கியத்துவத்தை பெரிய பொருள் பெரிய ஒருவர் கொடுத்தது போல் செய்தார் என்றால் அதுதான் காந்தி. அந்த குடும்பம் ஜிஏ நடேசன் குடும்பம். அந்த ஜிஏ நடேசன் சென்னை வீட்டில் தங்கி இருந்த போது அவருடைய பாலகனான சிறுவன் அப்பொழுது காந்திஜி மகாத்மா என்றெல்லாம் விலகி போகாமல் தங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு அழகாக பென்சில் பிடிக்கிறான். அவருடைய அந்த சமயத்து உபயோகத்துக்காக அதை ஆயுள் முழுவதும் பேணி காத்தவர் மகாத்மா. அந்த நடேசனை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். ஜிஏ நடேசன் என்றிருந்து அநேகமாக இந்த 2 தலைமுறைகளுக்கு அநேகமாக தெரியாமல் போய்விட்டது என்று தெரிகிறேன். அதற்கு முன்பு விரிவாக இல்லாட்டாலும் ஓரளவாக தெரிந்திருந்தது. ஆனால் அந்த ஓரளவோ பேரளவோ இந்தியா முழுக்க தெரிந்த பெயராக இருந்தது. பல டிகேட்ஸ்க்கு முன்னால் ஜிஏ நடேசன் என்ற பெயர் ஒரு பொது மனிதராக பொது வாழ்வில் ஈடுபட்டவராக பப்ளிக் ஃபிகராக ஜிஏ நடேசன் அறியப்பட்டுதான் இருந்தார் அந்த காலகட்டத்தில் இந்தியா முழுக்க. ஸோ ஆங்கிலத்தில் சொல்லணும் ஆல் இண்டியா ஃபிகர், அனைத்து இந்தியாவிலும் தெரியப்பட்ட நபராக இருந்தார். அதற்கு காரணம் அவர் நடத்திய பத்திரிகை இந்தியன் ரெவ்யூ. இந்தியன் ரெவ்யூ என்ற மாத பத்திரிகையை அவர் சிறப்பாகவும் செழுமையாகவும் அக்கறையுடனும் தகுதி வாய்ந்தவுடனும் நடத்தியிருந்ததால் அது ஏற்பட்ட காலத்தில் குறுகிய காலத்திலேயே பொதுமக்களிடையே இல்லை மற்ற அறிவாளிகளிடம் புகழ் பெற்றது. அந்த காலத்தில் அறிவாளிகளாகவும் முக்கிய பிரமுகர்களாக இருந்தவர்களும் அதை படித்து போற்றினார்கள். அவர்கள் எடுத்துச் செல்வதன் மூலம் எழுத்தறிவற்ற பொதுவானில் அக்கறை உள்ள நடுத்தர வர்க்கம் அந்த இந்தியன் ரெவ்யூ என்ற பத்திரிகையை கவனத்துடன் பதித்தது. எப்படி இருந்தாலும் தனக்கான தடம் பதித்து சென்றது அந்த பத்திரிகை. முக்கியமான பத்திரிகை அரசியல், பொருளாதாரம், வரலாறு போன்ற துறைகளில் அது தரக்கூடிய பங்கை தீவிரமாகவும் அக்கறையுடனும் பிரமையுடனும் செலுத்தியது. போகிற மேலோட்டமாகவோ செலுத்தவில்லை இந்தியன். அதனால் அன்றும் இன்று வராத இந்த காலத்திலும் இன்று பின்னால் வரலாறாக பேசப்படும் காலத்திலும் கூட ஜிஏ நடேசன் தொடங்கி ஆசிரியராகவும் விளங்கி நடத்திய இந்த இந்தியன் ரெவ்யூ பத்திரிகைக்கு ஒரு முக்கியமான இடம் தொடங்கும். அது தொடங்கிய காலத்திலேயே இப்பொழுது பத்திரிகைகள் என்றால் எல்லாவித விஷயமும் இருக்க வேண்டும், பொழுதுபோக்கு அம்சம் கூட இருக்க வேண்டும், ஒரு மேம்போக்கான கலைகளை பற்றி இருக்க வேண்டும். முடிந்தால் இப்பொழுது திரைப்படம் என்று விட்டதெல்லாம் இருக்கும் என்று சொல்லுகிறோம். அப்படி எதுவும் இல்லாமல் முழுக்க தீவிரமாக இயங்கிய பத்திரிகை இந்தியன் ரெவ்யூ. அதை நாம் மனக்கொள்ள. ஆனால் இப்படி தீவிரமான விஷயங்களை தொட்டு சென்றாலும் கூட படித்தவர்களுக்காகவும் அது அவர்களையே சிந்திப்பவர்களுக்காக ஏற்பட்ட பத்திரிகையாக இருந்தும் கூட அது தோல்வியை தேடுவதில்லை என்பது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கு. பத்திரிகைகள் ஒன்று பொழுதுபோக்கு அம்சத்தை பிரதானமாக கொண்டு இல்லை மேலோட்டமாக செயல்பட்டு வெற்றிகரமாக நடந்து வந்திருக்கின்றன. அப்படி இல்லை என்று ஒரு சவாலாகவும் அறிவுறாகவும் ஆசைக்காகவும் ஏற்படுத்த பல பத்திரிகைகள் இந்திய வந்தாலும் கூட அந்தந்த வர்ணக்குலர் என்ற பிரதேச மொழிகளில் வந்ததினாலோ என்னவோ அவை அநேகமாக ஒன்று பொருளாதார ரீதியோ இல்லை கவன ரீதியிலோ இல்லை இரண்டிலுமோ தோல்வியைத்தான் தழுவியிருக்கின்றன. இதை ஏற்படுத்தியவர்கள் கையை சுட்டுக் கொண்டவராகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னா தமிழ் போன்ற பிரதேச மொழிகளில் அப்பொழுது எழுத படிக்க தெரிந்தவர்கள் குறைவாக இருந்தார்கள். அவர்களிடையே பத்திரிகை படிக்கும் முழக்கம், அதுவும் தீவிரமான விஷயத்தை முனைந்து படிக்கும் பழக்கம் என்பது இல்லாததால் தோல்வியுற்றதாகவே அமைந்து விட்டது. ஜிஏ நடேசனின் நற்காலமோ இன்னமோ நல்வினை பயனோ இந்தியாவின் நல்லிமைப்பையோ இப்பொழுது ரொம்ப நாள் கழித்து பேசும் நம்மளுடைய நல்வினை பயன் காரணமாக வெற்றிகரமாக நடந்திருந்தது. அது நான் பேசும் மொழியை பற்றி இதோரு இடத்துலையோ வேறு இடத்துலையோ நாம் நினைவு கொள்வது நல்லா தான் இருக்கிறது. நல்ல வழியாக பேசும் ஜிஏ நடேசனை பற்றி நினைவு கொள்ள வேண்டியிருக்கு. அதை பற்றி ஒரு விவரமான புத்தகத்தை பேசும் மணி அவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த பேசும் மொழியை பற்றி நான் எதுவும் சொல்லப் போவதில்லை. ஏனென்றால்
அவரும் சரி பொதுவாக விஷயங்களை பற்றி ஏன் சொல்ல வேண்டியதில்லை என்றால், அது சொல்லிவிட்டால் அந்த கூட்டம் முடிந்தவாறு தொடங்கவே வேண்டாம், முடிந்தாகும். அவ்வளவு நன்றாக குறிப்பு சரவணன் எழுதியிருக்கிறார். அதுவே போரும் அதை பற்றிய குறிப்பும், இந்த புத்தகத்தை நடேசனை பற்றி குறிப்பு, இந்த புத்தகத்தை படிக்காமலே அவருக்கு எப்படி தேடி கிடைச்சாரோ தெளிவிட்டதோ, அது மிகச்சரியாக ரத்தின சுருக்கமாக நன்றாக எழுதியிருக்கிறார். அப்படி சொல்லி முடித்தபோது நானும் இப்பொழுது கூட்டத்தை முடித்து விட்டு வணக்கம் என்று சொல்லத்தான் வேண்டும். எதுக்கு தொடர்ந்து நடத்துவது என்றால், அது மூன்றாவதாக ஒரு காரியம் செய்திருக்கிறார். இந்த புத்தகத்தை இன்னைக்கு மதிப்பீடு செய்ய போகிறவரை பற்றி குறிப்பு சொல்லியிருக்கிறார். அது எவ்வளவு பொய் என்று ப்ரூவ் பண்ணுவதற்காக நான் தொடர்ந்து பேசினேன். அன்பின் காரணமாக சொன்னதையும் உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடும் என்பதையும் நாம் முன்னால் உணர்ந்து அதற்கு அதை சாக்காக வைத்துக் கொண்டு இந்த கூட்டத்தை தொடர்ந்து பேசுகிறேன். இரண்டாவது பேசும் மணி இந்த புத்தகம், நான் இதில் சில ஏமாற்றங்கள் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் இனிய ஏமாற்றங்கள், நம்ம ஜி.ஏ. நடேசனை பற்றி விலாவாரியாக இருக்கும், முழுதுமாக இருக்கும் நம்பித்தான். ஆனால் அப்படி இல்லாமலும் இருக்கிறது. அது ஒரு ஏமாற்றம் தான், இனிய ஏமாற்றம். ஜி.ஏ. பேசும் மணி இந்த ஜி.ஏ. நடேசனை சாக்காக வைத்துக்கொண்டு பல்வேறு விஷயங்கள், முக்கியமாக தென்னாப்பிரிக்கா போராட்டத்தை பற்றி தான் சொல்லுவோம். அந்த காலத்து திரைப்படங்கள், அந்த நாவல்கள்லாம் 2 பேர் இருக்கும். ஒரு 40-60 வருஷத்துக்கு நாவல்கள் கூட கொடுத்தான். மரகதம் அல்லது கருங்குயில் கொண்டத்து கொலைன்னு இருக்கும். திரைப்படங்களும் டபுள் டைட்டில் இருக்கும். அப்படி பார்த்தால் இது கூட இப்படி சொல்லியிருக்கலாம், ஜி.ஏ. நடேசன் அல்லது கடல் கடந்த இந்தியர்களின் வாழ்க்கை போராட்டம் அப்படின்றோ, இல்லை தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் சொல்லப்போனால் தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் சொல்லுவோம். தென்னாப்பிரிக்க இந்தியன் வாழ்க்கை, தென்னாப்பிரிக்க இந்தியர்களோட கஷ்டங்களையும் துயரங்களையும் அதில் காந்திஜி ஆற்றிய பங்கை பற்றி மிக விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு விதத்தில் பார்த்தால் அன்வாரண்டட், அது எவ்வளவு தேவையோ அவனத்தில் சொல்லிட்டு போகலாம். என்னமோ பேசும் மணிக்கு இந்த விஷயத்தை நன்றாக சுட்டி காட்டணும், இது யார் போராடினாலும் எந்த சுட்டி காட்டணுங்கிறதுக்காக மிகவும் சொல்லியிருக்கிறார். அவர் அதை சொல்ல வேண்டிய காரணமும் உயர்ந்து, இது ஜி.ஏ. நடேசனின் பங்கு பெரிது. காந்திஜி இந்திய அரசியலில் ஈடுபட்ட பிறகு இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் இந்திய அரசியலுமே காந்தியமாகவும் மாறிய பிறகு எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த மனிதராக, விரும்பாமலோ விமர்சிக்கப்படுவரோ அல்லாதவராகவோ மிகவும் தெரிந்த மனிதராக காந்திஜி போய்விட்டார். ஆனால் அந்த காலத்தில் தென்னாப்பிரிக்கா எங்கேயோ இருப்பது இருந்ததாலும், இந்தியா அங்கே இருந்தாலும், இந்தியாவுடைய சாமானிய மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் அங்கே என்ன நடக்கிறது முற்றிலுமாகவும் சரியாகவும் தெரியாமல் இல்லை. ஆனால் முற்றிலுமாகவும் சரியாகவும் அவர்களுக்கு தெரியாமல் தான் இருந்தது. சில பேர்கள் தான் தொடர்ந்து அதை பற்றி எழுந்தாலே, அங்கே காந்திஜி ஒரு மனிதர் போராடுகிறார்கள் இருந்தாலும், அதற்கு முன்னாலும் கூட இந்த போராட்டம் காந்திஜி தலையிடுவதற்கு முன்னாலும் கூட அவர்கள் நிலைமை எப்படி இருந்தது என்றெல்லாம் மிகச்சிலர்கள், குறிப்பாக தமிழகத்தில் அதை முன்னெடுத்து சென்றார்கள். அது ஜி.ஏ. நடேசன் ஒரு. ஆனால் ஜி. சுப்பிரமணியன் இந்து பத்திரிகையின் நிர்வாகியும் பின்னால் சுயசம்பத்தன் பத்திரிகை ஆரம்பித்த ஆசிரியர் அவர் நம்முடைய பாரதியாரை திருப்பி திருப்பி கடல் கடந்த இந்தியர்களின் துயர்களை கண்டு அதை பற்றி தங்களால் முடிந்த தளங்களில் தான் சொல்லியிருக்கிறார். பிறகுதான் தெரிந்து, அதுவும் காந்திஜி நேரடியாக இந்தியாவுக்கு வந்து அதுக்குண்டான நிதி திரட்டல்கள் அதை பற்றிலாம் எடுத்து சொல்ல பிறகு தெரிகிறது. ஆனால் அதற்கு முன்னால் ஜி. சுப்பிரமணியன், ஜி.ஏ. நடேசன், பாரதியார் இதை பற்றி இந்த தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் படும் துயர்களை பற்றி மிகவும் விவரமாகவும் ஒன்றும் வகையாக தன்னை முடிந்த விதத்திலெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமான விஷயம். அதனால் ஜி.ஏ. நடேசனின் ஒரு அம்சம் தான், ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு இந்த புத்தகத்தின் பெரும்பகுதி, இல்லை செம்பாகம் என்று சொல்லுவாங்க, செம்பாகமும் அதை பற்றி சுற்றுவதாக அமைந்திருக்கிறது. ஸோ இது குறைந்திருக்கிறதான நமக்கெல்லாம் ஒரு போனஸ் என்றோ, இல்லை பேசும் தான் கருதை இந்த புத்தகத்தின் சாக்காக வெளியிடுகிறார்கள் எடுத்துக்கொண்டார். ஜீஸ்வரன் தான் சொல்லலாம், ஏறாது சொல்லிவிடலாம்.
நாம் கேள்விப்பட்டால் ஓரளவுக்கு தென்னாப்பிரிக்காவில் இருந்தால் இந்தியர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். ஓரளவுக்கு ஐயோ இருக்கும் இந்த மாதிரி சொல்லும் போதோ நீங்களா படிக்கும் போதோ கூட வரலாம். அந்த காலத்தில் வந்து எல்லாரும். ஆனால் சுதேசமுத்திரன் அதிபரும் ஆசிரியர் அவருக்கு நாள் முழுவதும் இந்த தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் படும் துயரத்தை கட்டி இதயம் கசிந்து கொண்டே இருக்கும். நாம் எல்லாம் வருத்தப்படுவோம், ஃபீல் பண்ணுவோம், நெஞ்சில் எதுவும் செய்வோம். அது இந்த புத்தகத்தின் மூலம் மொழியாகிறது இல்லாமல் தெரியும். அது தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் பேசுமணி ஜே நடேசனை சகா வைத்துக்கொண்டு பல விஷயங்களை சொல்கிறார். இது ஜி சுப்பிரமணியரோட ரோடு மிகவும் சொல்கிறார். ஜி சுப்பிரமணியரின் வாழ்க்கை வரலாற்று சரிதமோ அவருடைய புத்தகமாகவோ இருந்தது பேசுமணி சொல்லியிருக்கா நமக்கு ஆச்சரியங்களை தெரிந்து கொண்டோம். ஆனால் நடேசன் புத்தகத்தில் ஒரு ஆராய்ச்சியாளராக தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் மற்றவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வேறு இடங்களில் வேறு தளங்களில் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு சரியாக மணி தெரிந்து கொண்டு மிக விரிவாக பதிவு செய்திருக்கிறார். ஸோ ஜே நடேசனையும் பேசு மணியையும் இப்பொழுது நினைவு கொண்டு அதே சந்தர்ப்பத்தில் ஜி சுப்பிரமணியரை மிகவும் கசிந்து உருகி இருக்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டு பிரச்சனைகள் மாறி இருக்கிறார். அதனால் எப்படியெல்லாம் அவர்கள்பால் இந்தியர்களின் கவனம், இந்திய அரசாங்கத்தின் கவனம், இந்திய ஊடகங்களின் அந்த காலத்து ஊடகங்களின் கவனம் எல்லாம் செலுத்த வேண்டும் என்பதை ஒரு பத்திரிகையாளராக இருந்து செய்தார். அவர் தன் பத்திரிகையில் சுயசமத்தின் பதிவு செய்தோடு நிறுத்தியிருக்கலாம். அதற்கே அவருடைய நேரம் போறார். அதை தாண்டி இப்படியும் செய்திருக்கிறார். நிதி திரட்டி இருக்கிறார் தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்தியர்களின் பிரச்சனைகளுக்காக. அந்த நிதியில் தான் கணிசமான பகுதியும் செலுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை படித்துக் கொள்ளும்போது நாம் காண கிடைக்கின்றன. அதுவே லாபம் என்று கொள்ளலாம். ஏன்னா அதனால் நடுவு ஜி நடேசனை பற்றிய தெரியாமல் இந்த விஷயங்கள் போயிருக்கு. அது ஒரு வரமாகவும் ஒரு லாபமாகவும் கருதி போகலாம். இன்றைய என்னுடைய அப்ரோச் அப்படித்தான் இருக்கிறது. சில காரணங்களால் நான் அவரோட ஆர்கனைஸ்டாக புத்தகத்தை படித்தால் அவருடைய ஆர்கனைஸ்டாக சரியாக அமைத்துக் கொள்ளவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் மன்னிப்புடன் இப்படியெல்லாம் எங்கே தகவல்கள் கிடைக்கின்றன என்று சொல்வதன் மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் சொன்னதும் முக்கியமாக சுதேசமுத்திரன் பற்றியும் சுப்பிரமணிய பாரதியாரும் ஜி நடேசனும் சேர்ந்து இந்த தென்னாப்பிரிக்கா போராட்டங்களை இந்தியர்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் எடுத்து செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதன் இரண்டாவது ஜி நடேசன் என்ற போது காந்திஜியுடன் அவருக்கு தொடர்பு இருந்தது. ஓரளவுக்கு நெருங்கிய தொடர்பு வந்து மற்றவர்களுக்கு தெரியும். அதன் மூலம் தான் அறியப்படுகிறார். 1915 தென்னாப்பிரிக்காவை விட்டு நிரந்தரமாக விட்டுவிட்டு இந்தியாவே தன்னுடைய அரசியல் களமாக பண்ணிக்கொள்ளலாம் என்ற முடிவுடன் வந்திருக்கும் காந்தி சென்னையில் வந்திருக்கிறார். அவரை பற்றி சிறந்த ஒரு கூட்டம், முக்கியமான கூட்டம் நடைபெறுகிறது. எல்லாருக்கும் தெரியும். உங்களை மாதிரி வெளிப்பேச்சல் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும். 1915 அதில் ஜி நடேசனும் முக்கியமான பங்கு பெற்றிருக்கிறார் தெரியும். வரலாற்று எழுதுவர்களும் இந்தியா வரலாற்றையும் காங்கிரஸ் எழுதுவதும் சரி, இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நம்ம பேசிக்கொள்ளும் சரி, 1915 முதல் காந்திஜியுடன் ஜி நடேசனுக்கு தொடர்பு ஏற்பட்டது. அது ஈருகியது என்று தெரிந்து. ஆனால் அப்படி இல்லை. உண்மையில் 1896 காந்திஜி வந்ததில் முதலில் சென்னைக்கு வந்ததிலிருந்தே ஜி நடேசனுக்கு அவருடன் தொடர்பு ஏற்பட்டது. அப்பொழுது அவர் மகாத்மாவாகவோ அவ்வளவு சிறந்த ஒரு அரசியல் பிரகிருதியாகவோ அறியப்படவில்லை. சென்னை ஓரளவுக்கு தான் தெரிந்திருந்தது. அப்பொழுதே அவர் இனங்கொண்டு அவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவருடன் ஆசையுடனும் ஆவலுடனும் முக்கியமாகவும் தன்னை இணைத்துக் கொள்ள ஆரம்பித்தவர் 1896. அப்பொழுது ஆப்பிரிக்காவில் இயங்கிக் கொண்டே தென்னாப்பிரிக்காவில் இயங்கிக் கொண்டே நடுவில் வந்திருக்கிறார். அந்த போராட்டம் சம்பந்தமாக பல்வேறு அவர் இந்தியாவுக்கு வந்து சில மாதங்களிலேயே சென்னைக்கு வந்திருக்கிறார், சந்திக்கிறார். தான் அறிந்து கொண்டது மட்டும் இல்லாமல்
அவரை வற்புறுத்தி காந்தியை, அவ்வளவாக அறியப்படாத காந்தியை பல இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு பிளப்பனம் உங்களுக்கு அறிவும் செய்திருந்தார். அதில் ஒரு விதத்தில் இவருக்கு மென்டாரே ஒருத்தர் கிளிப்னு இருக்க ஆங்கில பேர் ஞாபகம் பாப் கிளின்னு போகும். இவர் இந்தியன் ரெவியூ ஆரம்பிக்கிறதுக்கு காரணமான முன்னோடியாக இருந்த இன்னொரு பத்திரிகையாளர், ஆங்கிலேயர், ஆனால் இந்தியர்கள் முழு அனுதாபம் கொண்டு இந்தியாவிலேயே இருந்தவர். அவருக்கு கொண்டு அறிமுகப்படுத்தினார். அவருக்கு காந்தி என்ற அந்த தோற்றத்தின்பால் இந்த ஈடுபாடோ இம்ப்ரெஷனோ அப்போது ஏற்படவில்லை. ஆனால் கொஞ்ச நேரம் பேசினரிடந்து இவர் சரியான நபர், இந்தியாவுக்கு வேண்டிய நபர் என்று 1896 அவரும் முடிவு செய்கிறார். பிறகு 1915 வருகிறார். அப்பொழுது இதே பாப் கிளின் நினைக்கிறேன், கிளின் இருக்கிறார். அப்பொழுது தான் முன்னால் கணித்ததெல்லாம் சரிதான் என்ற பேசும் மணி திருப்பி திருப்பி எழுதும் மூலம், பல சான்றுகள் மூலம் சுட்டிக்காட்டுவதன் மூலம், ஜி சுப்பிரமணியர்களும் எழுதும் மூலம் நமக்கு ஒன்று தெரிகிறது. இந்திய அரசியலையும் இந்திய சுதந்திர போராட்டத்தை விடுவோம், உலகிலேயே மிகவும் தீவிரமான, கஷ்டமான, மிகவும் அவதிக்குள்ளான மனிதர்கள் சம்பந்தப்பட்ட போராட்டம் இருந்ததென்றால் அது தென்னாப்பிரிக்கா போராட்டம் தான் என்ற அந்த ஐடியா, அந்த அக்கறை நமக்கு கிடைக்கும். இந்த புத்தகத்தை படித்தது மூலம் கிடைக்கக்கூடிய முக்கியமான சாதகமான அம்சம் என்று நமக்கு தெரிந்ததெல்லாம் போராது என்று தெரியும். இந்த போராட்டத்தில் அது சம்பந்தப்பட்ட எளிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள், எப்படி தாங்களாகவே வந்து அதில் பங்கு பெற்றார் என்பதெல்லாம் தெரியும். இதெல்லாம் பேசும் மணி விரிவாகவும் சரளமாக எடுத்து சொல்லுங்கள். இதுதான் இரண்டாவது ஏமாற்றம் சொன்ன. இனிய ஏமாற்றங்கள் சொல்லப்படுது. நமக்கு இவரை பற்றி ஜே நடேசனை பற்றியான் தெரிந்து கொள்கிறோம் இல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் அப்போ நிலவிய சூழ்நிலையும், அப்போ நடந்த போராட்டங்களும், அங்கே இருந்த மனிதர்களுடைய நிலைமையும் பற்றி நமக்கு இவ்வளவு காலம் கடந்து அதை உண்மையான நிலையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது, தெரிந்து கொள்வது என்பது இதுதான் சாத்தியமாகிறது. இந்த 1896 இவர் பல பேர்களை அறிமுகப்படுத்துகிறார், போறார். நேரடியாகவோ இல்லை இவர் ஜே நடேசன் மூலம் கேள்விப்பட்டோ காந்தியிடம் நிறுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நேரடியாக 1900 அவருடைய ஈடுபாடு நான் முன்னும் பின்னுமாக போகிறேன். கொஞ்சம் பத்திரிகையாளராக சொல்கிறேன், பதிப்பாசராக சொல்லப்பேன், அவர் வழக்கு சொல்கிறேன். 1915 காந்திஜி வந்தபோது அவர் நன்கறியப்பட்டவராக இருந்தபோது இங்கு பெரிய ஒரு பப்ளிக் ரிசப்ஷன் என்று சொல்வார்கள், ஒரு பொது வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அது 2 விஷயங்கள் முக்கியமானவை. இந்த புத்தகத்தை நீங்கள் நேரடியாக படிக்கும் வாய்ப்பு கற்றல். சர் எஸ் சுப்பிரமணியன் அப்பொழுது நீதிபதியாக இருந்தார். இதுதான் தனிப்பட்ட வாழ்க்கையில் மணியை அந்த அன்பாக கொடுக்கப்பட்டவர். ஃபார்மலாக சம்பிரதாய ரீதியாக சர் எஸ் சுப்பிரமணியன். அவர் வகித்த பகுதியோ நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் என்றாலே ஓரளவுக்கான அரசாங்கத்தோடு தொடர்புடையது, அரசாங்கத்தை அனுசரித்து செல்வது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இருந்து கொண்டு ஒரு இந்திய நீதிபதியாகவும் இருந்து கொண்டு சற்று மஞ்சாமல் அப்பொழுது தென்னாப்பிரிக்கா முழுதும் எதிரியாகவும் இந்திய அரசாங்கம் கூட மறைமுகமாக கூட காந்தியடிகளை கருதிய காலத்தில், அரசியல் எதிரி என்று கருதிய காலத்தில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தலைமையுரையும் ஆற்றுகிறார். இது ஏன் சொல்லினா, அப்படி எப்படிப்பட்ட ஆள்கள் எல்லாம் நம்முடைய இருந்தார்கள். தாங்கள் வைத்த பகுதியை பற்றியோ அரசாங்க தொடர்பை பற்றியோ ஐரோப்பாவிலும் இந்தியாவிலும் தங்களுடைய இமேஜ் என்று சொல்வார்கள், ஏதோ அதற்கு ஏதாவது வில்லங்கம் ஏற்படுமா என்பதை பற்றியும் சிந்திக்காமல் மிக அழகாக பேசுகிற மிக விரிவான சொற்பொழிவு. அது ஏன் முக்கியத்துவம்? அவர் தென்னாப்பிரிக்க போராட்டம் ஓரளவுக்கு முடிவு வந்து இனிமேல் காந்திஜி இங்கே தான் செயல்படப் போகிறார் என்று புரிந்து கொண்டு அவரும் சொல்லியிருக்கார், இனிமே இந்தியா தான் என்னுடைய நிலைக்களனாக இருக்க போகிறது சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் காந்திஜி. ஆனால் காந்தியடிகளின் எதிர்கால இந்திய வாழ்வு, இந்திய அரசியல் வாழ்வு
எப்படியெல்லாம் இருக்க போயிருந்து இருக்க வேண்டும் என்று மிக அழகாக சொல்கிறார் சுப்பிரமணியர். அதான் தீர்க்கதரிசி என்பவர். காந்திஜிக்கே அப்பொழுது தன்னுடைய போராட்டமோ தன்னுடைய எதிர்பார்ப்புகளோ தன்னுடைய வடிவமைப்போ திட்டங்களோ எப்படி இருக்க வேண்டும் என்று அன்றைய தேதி ஒரு தீர்மானம் இல்லை. அப்பொழுதுதான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். பல பேரை சந்தித்து பொதுவாக இந்தியாவை பற்றி ஒரு சிந்தனை உருவாக்கிக்கொள்ளும். சரி, சுப்பிரமணியன் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படி தானே உருவாகி இருக்கிறார் காந்தி, அப்படியே உருவாகி. இத்தனைக்கும் சரி சுப்பிரமணியன் பின்னால் காந்திஜியிடம் மாறுபட்டார். இவர்களெல்லாம் மிதவாதிகள். காந்திஜி போக போக அவருடைய தீவிரவாதத்தை, இன்றைய தீவிரவாதம் இந்த சொல்லாட்சியை விட்டுவிடும். அங்கேயே சொன்னேன், அந்த சொல்லாட்சிக்குரிய அந்த தீவிரவாத தன்மை கூடி இவருடைய மிதவாத தன்மையும் சற்று மேலோங்கி காங்கிரசிலிருந்து அவர்கள் வேறுபட்டு விலகி இருக்கிற பிரகிருதிகளாக ஆனார்கள். சுப்பிரமணிய ஐயர் போன்றவர்கள், வி கிருஷ்ணசாமி ஐயர் போன்றவர்கள், ஜி.ஏ. நடேசனும் கூட அதுக்கு பின்னால். அப்படிப்பட்ட சுப்பிரமணியன் காந்திஜி எப்படியெல்லாம் கணித்தாரோ எப்படியெல்லாம் விரும்பினாரோ அது இன்னியும் மாறாமல் அவருடைய எதிர்கால அவருடைய அரசியல் வாழ்வு அமைந்தது. எப்படிப்பட்ட ஒரு ஆசா! அதுதான் சொல்றேன், சுப்பிரமணியம் முக்கியமில்லை, ஜி.ஏ. நடேசன் முக்கியம் இல்லை. இப்படியெல்லாம் நம் பாரதியார் சொல்ற மாதிரி இப்படியெல்லாம் நம்மளுடைய மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். செய்கிறவர்கள் சொந்த வாழ்க்கைக்கு லேசாக அவர் வாழ்க்கை பார்த்துட்டு ஏன்னா நேரம் ஆகிடும். ஜி.ஏ. நடேசன் பிறந்தது கணபதி கிராகரம் என்ற ஊரில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் கணபதி கிராகரம், நெடுந்தெரு, ஐயம்பேட்டை, பாபநாசம், அடுத்தடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒரு ஊராகவே இருக்கும். ஒரு பஸ்ஸோ ஊர்தோ இன்றைய இதுலேயே அந்த காலத்து மட்டுமே. ஆனால் அது ஸ்பீடு பங்கில் வேகம் பிடிப்பதற்குள்ளேயே அடுத்த ஊர். அது ஐயம்பேட்டைக்கும் அந்த இன்னொரு புல் ஒரு அழகான உருவம், அந்த பேர் மனத்தான் தெரியும், புள்ளின்னு சொல்லி அழகான ராமாயண சிற்பம், மினியேச்சர் சிற்பு என்ன புள்ளமுங்கை. அந்த புள்ளமுங்கிக்கு பக்கத்து ஊர் கணபதி கிராமம். அதில் பிறந்தவர். இதில் என்ன மாதிரி இல்லாமல் சிறந்த ரிலீஜியஸ் மைண்ட் உள்ளவர்கள் கணபதி கிராமத்துக்கு போகலாம். அங்கே உள்ள கணபதி ரொம்ப அழகான அடுத்த வாய்ப்பு கட்டால் கணபதி கிராமத்துக்கு அந்த மூலம் ரொம்ப அழகான அந்த கோயில் இன்னும் நன்றாக மெயின்டைன் ஆகுது, நிர்வாகம் நடத்தப்படுகிறது. அந்த ஊரில் பிறந்தவர் ஜி.ஏ. வைத்தியநாதன் அவருடைய மூத்த சகோதரர். ஆனால் பிறந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே வர பார்த்தவர். ஓரளவுக்கு ரொம்ப வசதி இல்லாவிட்டாலும் அன்றாட பாட்டி பாதுகாக்கிறவங்க நிலப்புறங்கள் உள்ள ஒரு சாதாரண குடும்பமாக இருந்தது. ரொம்ப சிரமப்படாத ஆனால் எளிய குடும்பமாக இருந்தது. ஆனால் ஒரு ஆண்டுக்குள்ளேயே தெரிவித்தார். ஸோ அதுக்கு பிறகு ஆயுள் மற்றும் தன்னுடைய அண்ணன் ஜி. வைத்தியநாதன் சேர்ந்து அதற்குரிய அண்ணனாகவும் இருந்திருந்தார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இவர் விரும்பியதெல்லாம் தம் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஜி.ஏ. நடேசனுக்கு வைத்தியநாதன் ஆகிய அவருடைய அண்ணன் மிகவும் துணையாக இருக்கிறது. அதனால் இந்த வைத்தியநாதன் பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த கணபதி விக்கிரகத்திலிருந்து தந்தை தவறி விட்டதால் உடனடியாக கும்பகோணத்துக்கு இடம்பெயர்ந்து விடுகிறார். ஜி.ஏ. நடேசன் கல்வியை கல்வி வைத்தியநாதன் தன்னுடைய தம்பிக்கு கல்வியில் அக்கறை இருப்பதால் அவருக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்பது பக்கத்து பட்டினமாகிய கும்பகோணத்துக்கு போகிறார். அங்கே படிக்கிறார். பின்னால் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் படிக்கிறார். இங்கே என்னுடைய கவர்மெண்ட் சொல்ல வேண்டும், இவருக்கு எப்படி பிரசிடென்சி கல்லூரியில் இடம் கிடைத்தது என்று தெரியவில்லை. அந்த காலத்தில் பிரின்சஸ் ஆஃப் பிரசிடென்சி என்பார்கள். பிரசிடென்சி கல்லூரி இப்போ மாதிரி போல நெகட்டிவ் புகழாக இல்லாமல் எதிர்மறை புகழ் இல்லாமல் வெறுமாக கொடுக்கப்பட்டது. அப்பொழுது இடம் பெற வேண்டும். நிஜமாகவே இந்திய அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவராக பிரிட்டிஷாராக இருக்க வேண்டும், இல்லை இந்த சமஸ்தான மன்னர்கள் அவருடைய வாரிசுகளாக இருக்க வேண்டும், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக. அப்படி போக யாருக்கான பிரசிடென்சி கல்லூரியில் மாநிலத்தில் இடம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் அகாடமிக்காக படிப்பு ரீதியாக மிகச்சிறந்த இடத்தை அவருடைய பின்புலம் கொண்டிருந்தால்தான் முடியும். ஏன் சொல்லிங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு அங்கே இடம் மறுக்கப்பட்டது. அவருடைய கல்வி பின்புலம் பெரிதானதாகவும் தொடர்ந்து கிளம்பியில் இருந்தாலும் கூட இடம் கிடைக்கவில்லை. அவர் ஆசிரியர் தான். ஆசிரியர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் பிரசிடென்சி கல்லூரியில். யாருக்கெல்லாம் தகுதி உண்டோ ஆசிரியராக வந்து விடலாம்.
நம்முடைய யூஎஸ்ஆ கூட வந்திருக்கு, எல்லாம் கே. சுவாமி. கே. சுவாமி எல்லாரும் வந்திருக்கு. ஆனால் இங்கே மாணவனாக போவது அரிதிலும் அரிது. இவருக்கு இடம் கொடுத்தது சாதாரண குடும்பத்தை சேர்ந்து கிடைத்திருக்கு என்றால் இவருடைய கல்வி அவ்வளவு தூரம் அவருடைய ரெக்கார்ட் பிரமாணமாக இருந்திருக்குன்னு என்னுடைய ஊகமாக சொல்லிட்டேன். செய்து வைக்க போயிட்டான். அது படித்து முடித்த உடனேயே ஆனால் அங்கே ஒரு நம்முடைய மாணவ சங்கம் மாதிரி இருக்கும், அது ஒரு லிட்டரரி அசோசியேஷனாகவும் இருக்கிறது. அதுல எல்லாம் அந்த ஆர்கனைஸ் பண்ணுறது நிர்வாகம் வந்து அக்கறை எடுத்துக்கிறாங்க. வெளியிலிருந்து சிறந்த அறிஞர்கள் கூட்டி பேச சொல்வது, இலக்கிய சம்பந்தமான கூட்டங்களை நடத்துவது என்று அந்த மாநில கல்லூரியில் படித்த காலத்திலிருந்து அவர் ஈடுபாடாக நிர்வாகம் இதில் ஆர்கனைஸ் பண்ணுவதில் பொது வாழ்வில் ஈடுபடுவதில் அதை தனக்கு பயிற்சிக்களமாக ஏற்படுத்திக் கொண்டு அதை தொடங்கி போய்விட்டார். ஆனால் அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய அகாடமிக்கு கல்விப்பின் சிறப்பு இருந்தது என்றால் நிச்சயமாக அரசாங்க உத்தியோகத்தராக தான் ஆக முயல்வார்கள். உடனே ஐசிஎஸ் பின்னால் ஐசிஎஸ் படித்து கொடுத்து இல்லை ஏதோ ஒரு படித்தால் நான் படிப்பதற்கு முன்னாலும் முக்கியமான ஒரு அரசாங்க பதவியில் சேர்ந்து அரசாங்க மிகவும் எளிதானது. அதுவும் இவ்வளவு சிறப்பாக கல்வியை சிறந்து விளங்கி அதுவும் பிரசிடென்சி மாநில கல்லூரி இருந்தது. ஆனால் அப்படி இல்லாமல் இவர் முற்றிலும் போவதில்லை என்று தீர்மானமாக இருந்து உத்தியோகத்துக்கு போவதில்லை என்றும் வியாபாரம் வணிகம் செய்ய வேண்டும் என்றும் விரும்பி அப்படியே செய்து அதையே நடத்தி காட்ட அந்த வணிகமும் பதிப்புத்துறையாக இருக்க வேண்டும் அப்படி என்பதை முதல் குறிக்கோளாக படிக்கும்போது இருந்து படித்து முடிந்து அதில் உடனடியாக இருந்து ஆழ்ந்தொழுது அப்படின்னு பப்ளிஷிங். அப்பொழுது பப்ளிஷிங் தற்செயலாக நேர்ந்தால் ஏற்றுக்கொள்வார்கள், விரும்பி ஏற்க மாட்டார்கள். பப்ளிஷிங் என்பது பதிப்பு, புத்தக பதிப்பு என்பது அநேகமாக பொருளாதார ரீதியில் தோல்வியை ஏற்படுத்தும். இன்று கூட அநேகமாக அப்படித்தான். ஒரு 2 பதிப்பகங்கள் வானொலி பதிப்பகம் அலையன்ஸ் 1-2 தான் லாபகரமாக இருக்கு என்பது. அதுவும் லாபகரமாக இப்போ 1-2 இந்த பதிப்பகங்களை தவிர வேறு சில பதிப்பகங்கள் மிகவும் பொழுதுபோக்கு ரீதியான புத்தகங்கள் வெளிப்பட்டால் அந்த மாதிரியோ இல்லை மேலோட்டமான புத்தகங்களை வெளியிட்டால் வெற்றிகரமாக. அதனால் அந்த காலத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் பின்புலம் வணிக பின்புலமோ புத்தகத்துறையோ இல்லாதவர்கள் தன் பதிப்புத்துறையில் தான் ஈடுபட வேண்டும் என்று தானே முடிவு செய்து கொண்டு இறங்குகிறது. அதுவே இவருடைய கேரக்டரை காட்டுகிறது. நான் சொல்லி இந்த மாதிரி சிறு விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அங்கு இறங்கினார். ஜிஏ நடேசன் கம்பெனி என்று ஒரு கம்பெனியை தோற்றுவித்து அதிலிருந்து புத்தகங்கள் வெளியேற்றிருக்கிறார். சில பேர் சொல்லுவங்களே வயசானவங்க 1000 பேரே கண்டவர் மாதிரி. அவர் பிற்காலத்தில் ஒரு அடைமொழி உண்டு, 1000 புத்தகங்கள் பதிப்பித்தவர். ஆனால் உண்மை 1000களை தாண்டி சிறு நூல்களும் பெருநூல்களுமாக 1000 நூல்களை தாண்டி பதிப்பித்தவர். சின்ன வயசு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இயங்கிட்டு அது 1962 வரைக்கும் இயங்கிட்டு அவர் 1949 காலமானால் அதுக்கப்புறம் கூட அதை இயங்கித்தான் வந்து வெற்றிகரமாக 62 வரைக்கும் அப்புறம் நின்று போகுது. மறுபடியும் 62க்கு அப்புறம் 1968 இப்பொழுது டிடிகே கம்பெனி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 82 வரைக்கும் அவர்கள் நடத்தினார்கள். பிறகு நின்று போய்விட்டது. எனவே நீண்ட காலம் இயங்கியது அந்த ஜிஏ நடேசன் கம்பெனி. அதன் மூலம் புத்தகங்கள் வெளிவந்தன. எல்லாம் சிறப்பான புத்தகங்கள், எல்லாம் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்டது இல்லை. ஆனால் எல்லாம் ஆங்கில புத்தகங்கள் பதிப்பித்தவர் தான். ஏனென்றால் அப்படியே முடிவு செய்த புத்தகம் தன்னுடைய தொழிலாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஸோ பதிப்புத்துறையை தொழிலாகவும் தொண்டாகவும் கருதினார். தொழிலாக கருதி வெற்றிகரமாக நடத்தினார். தொண்டாக கருதி அக்கறையுடன் இன்னதைத்தான் வெளியிடுவது என்பது முடிவுடன் இருந்து தீர்மானம். ஸோ தொழிலாகவும் தொண்டாகவும் கருதி தன்னுடைய இந்த பதிப்புத்துறையை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் ஏராளமான புத்தகம். முதல் புத்தகமே இந்தியன் பாலிட்டிக்ஸ் என்பது அவர் தொடங்கி வெளியிட்ட பொதுமக்களுக்கு, ஆங்கிலம் அறிந்தவர்களுக்கு, ஆனால் ரொம்ப ஆழமும் அகமும் இல்லாதவர்களுக்கு பல விஷயங்கள் போய் சேர வேண்டும் என்பதற்காகவே புத்தகங்கள் வெளியிட்டவர். அதை ஒட்டிய அவருடைய முதல் புத்தகம் அமைந்திருக்கிறார். ஒரு ஏராள புத்தகங்கள் கொண்டு விட்டால் பல புத்தகங்கள் தொகுப்பாக ஒரு ஆசிரியரை கொண்டு எழுதப்படாமல் பல்வேறு ஆசிரியர்கள் சேர்ந்து
எழுதிய சிறந்த கட்டுரைகளின் தொகுப்பாகவே பல புத்தகங்கள் அமைந்தன. இவர் புத்தகம் எழுதியிருக்கிறாரா என்றால் ஒரே ஒரு புத்தகம் தான் எழுதியிருக்கிறார். ஆனால் முழுக்க பதிப்புத்துறையிலேயே தன் கவனத்தை செலுத்தினார். இந்திய பொது வாழ்விலையும் தன் கவனத்தை செலுத்தியிருந்தார். அதனால் தான் புத்தகங்கள் எழுதவில்லை, ஒரே ஒரு புத்தகம் தான். இன்னொரு புத்தகம், அது புத்தகம் அந்த காலத்து சொல்லி இப்போ வேணாலும் சொல்லலாம், இப்போ எல்லாத்தையும் மத்தியாவத்தியம் தான் ஏதோ சொல்லிடுவோம். அப்போ ஃபேம்லெட்னு சொல்லுவோம், சிறு புத்தகம், சிறு வழி துண்டு புரசரங்கள் தான் சொல்வார். 30-40 பக்கங்களுக்குள் அடங்கிவிட்டால் அதை புத்தகம் என்று சொல்லாமல் ஃபேம்லெட் என்ற ஆங்கில வார்த்தையாக துண்டு புரசரம் சொல்லுவார். ஒரு முழு நூலும் ஒரே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். வாட் இந்தியா வாண்ட்ஸ், அட்டானமி இன் இந்தியா இன் எம்பையர் அப்படிங்கிற மாதிரி தான் மிகச்சிறப்பு. இந்த ஃபேம்லெட் என்பது முக்கியமான விஷயங்கள் சொல்லக்கூடும். ஆனால் அவர் பதிப்பித்த நூலும் சரி, நூல்களும் சரி, அவர் எழுதிய நூல்களும் சரி, இந்த பர்ஃபெக்ஷன்களுக்கு எடுத்துக்காட்டாக விஷயங்கள் சரியாக இருக்கும், பதிப்பித்த விதையும் சரியாக இருக்கும், எதை போய் சேர வேண்டும் போய் சொல்லியிருக்கும். இவர் நூல் சொல்லி இவர் ஏன் நூல்கள் எழுதவில்லை என்றால் இவர் வெளியிட்ட பல்வேறு நூல்களிலும் இவருடைய கையில் இருக்கும். நீண்ட முன்னுரை எழுதியிருப்பார், மிகச்சிறந்த விதமாக முன்னுரை எழுதியிருப்பார். ஸோ பல புத்தகங்களில் இவர் போவாதர் என்று சொல்லிவிடலாம் கூட்டாசு. அதனாலும் இவர் புத்தகம் எழுதவில்லை. ஆனால் பதிப்பு துறையில் அந்த காலத்தில் இவர் ஆற்றிய பணி பெரிது, ஆழமானது, விரிவானது, அகலமானது. சரி, இன்னார் இனியார் என்று வைத்துக்கொண்டு வேறுபாடு பார்த்து, அது நல்ல வேறுபாடாக கூட இருக்கலாம், ப்ரெஜுடிஸ், ஒரு பாசிட்டிவ் ப்ரெஜுடிஸ் கூட, அப்படி என்று பார்த்து எழுதிச்சாரா இருந்தால் இல்லை. புத்தகத்துக்கு தகுதியானவர்களோ, இந்தியாவில் யாரெல்லாம் அறிஞர்களோ, வெளிநாட்டில் யாரெல்லாம் அறிஞர்களோ, அவர்கள் இவருடைய அரசியல் கூட இரண்டு மாறுபட்டவர்களாக இருந்தார். அவர்களை வைத்து எழுதிச்சு. He has commissioned many people who are adapting in this field. ஸோ அவர்களை வைத்து கமிஷன் பண்ணி அவர்களை வைத்து சிறந்த புத்தகங்களை அதெல்லாம் பட்டியல் இருக்கு. பேசுமணியும் சாதாரணமான ஏதோ போகிற போக்கு நாம் சொல்கிற மாதிரி 10ஆம் வகுப்பாக எல்லாத்துக்கும் பட்டியல் கொடுத்துருக்கோம். முக்காசி விஷயங்களுக்கு பட்டியல் கொடுத்துருக்கோம். அது கொடுத்தா உங்களோட நேரம் இதுக்குள்ள அடங்காதுன்னு தான் நான் கொடுத்துருக்கேன். பொருளாதாரம், அரசியலா, அப்புறம் பொதுப்படையான நூல்கள் எழுதிவிட்டு தொடர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சீரீஸ் சொல்லப்படுது. தொடர் நூல்களாக ஒரு பொதுத்தலைப்பெண்கள் பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறோம். பல பதிப்பு புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறோம். பொருளாதார, அரசியல் இருக்கோ, செவ்வியல் நூல்கள் என்று கிளாசிக்ஸ் என்றும் கூட பிற்காலத்தில் ராமாயணம், மகாபாரதம், ஸ்டோரிஸ் ரீடோல்னு இந்த காலத்தில் நிறையா புத்தகங்கள் வந்து விட்டன, சுருக்கமான பதிப்புகள். அப்பொழுது அவர் அவையபிளாக இல்லை. கண்ணச்செய்தியாக ராமாயண மகாபாரத்தை கேட்டு வைத்திருப்போம், இல்லது மூலத்தின் மொழிபெயர்ப்புகளையும் முழுதுமாக படிக்க வேண்டிய நிலையில் இருப்போம். அதற்குண்டான நேரமும் வாய்ப்பும் இல்லாதவர்கள் இந்த காவியை சரியாக அறியாமையில் தான் இருப்பார். ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களில் கண்டென்ஸ்ட் வெர்ஷன், அப்ரிட்மெண்ட் இல்லை சுருக்க பதிப்புகளாக இவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்தியன் ஓரியன்ட், நான் கொஞ்சம் முன்னும் பின்னமாக போகிறேன், வேறு சொல்லணும் பதிப்பு சட்னியா. இந்தியன் ஓரியன்டலிஸ்ட்டை பற்றி சீரியஸில் ஒரு புக் எழுதியிருக்கார். அது மோகன் போன்றவர்களுக்கு முக்கியமாக இவர்கள்லாம் தேடி போய் அந்த ஹெரிட்டேஜ் இடங்களுக்கெல்லாம் போகிறார்கள் இல்லையா, அந்த துறையில் பயணியர்களாக முழுவதுமாக இருந்த அறிஞர்கள். அவர்கள் அநேகமாக பிரிட்டிஷ்காரர்களாக, வெள்ளைக்காரர்களாக. அவங்களை பற்றினால் ஃபெர்குசன், நம்ம இவர் பேர் என்ன, ஏஷியாட்டிக் சொசைட்டியை அது மாதிரி அவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்தோடையோ அரசியல் களத்தோடையோ சம்பந்தம் இல்லாதவர்கள். எலிசபெத் இல்லை, அது மாதிரி ஏஷியாட்டிக் சொசைட்டி, ராயல் இந்தியன் சொசைட்டி, நான் புத்தகத்தை பார்த்து சொல்கிறேன். அவர்களெல்லாம் ஹெரிட்டேஜ் என்ற மரபு சார்ந்த விஷயங்களில் இந்தியாவின் மரபு சிறப்பையும் பண்பாட்டையும் கண்டு உணர்ந்து ஆய்ந்து பதிவு செய்தவர்கள். இப்படிப்பட்ட பல அறிஞர்களை பற்றி ஒரு சீரீஸ், அதில் இந்தியர்களும் பண்டார்க்க இவரை பற்றி
ஏன்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் பிடிக்கும். அவங்க அதிலேயே அக்கறை செலுத்தக்கூடிய எங்களுடைய குரு போன்றவரான ப்ரொஃபசர் சுவாமிநாதன், என்னுடைய நண்பர் மோகன், கோகு, இவர்கள்லாம் நாமாவளி மாதிரி உச்சரிக்கக்கூடிய பேர் உள்ளவர்கள். அவர்களை பற்றி ஜிஏ நடேசன் அந்த காலத்திலேயே புத்தகம் கொண்டு வந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் செய்த வில்லியம் ஜோன்ஸ் அந்த பேர் வரம்னா திடாடி பல பேர். இவர்களெல்லாம் இந்தியர்களுக்கு இனங்காட்ட வேண்டும் ஒரு நன்றிய மாதிரி உந்தப்பட்டு தன்னுடைய பதிப்பகத்தின் மூலம் அவர்களை பற்றி புத்தகம் உணர்ந்திருக்கிறார்கள். இவருடைய பரிமாணம் யாரு ஜிஏ நடேசனின் பரிமாணம் அக்கறையும் சொல்லி அதுக்காக நான் திருப்பி சொல்லுகிறேன். கொஞ்சம் போரடிக்கும் விதமாகவே சொல்லுகிறேன். இருந்தாலும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இவருடைய பெயர்கள் தேவைப்படும். முடிஞ்ச சரி இருக்கட்டும், தேடிட்டு நேரம். அந்த சீரீஸ் என்னன்னா எமினன்ட் ஓரியண்டலிஸ்ட்ங்கிற சீரீஸ். எமினன்ட் ஓரியண்டலிஸ்ட் என்ற நோக்கில் பண்டைய இந்தியாவின் பன்மைச் சிறப்புகளை எடுத்துரைக்க வேண்டும் என்ன சீரிய ஆர்வம் பெருக்கினால் புத்தகம் எழுதினார். பிரிட்டிஷ் இந்திய கிழக்குமணி ஆட்சி காலத்தில் சில நிர்வாக அதிகாரிகள் இந்திய மொழிகள் பண்பாடு பற்றிய ஆய்வுகளில் ஆர்வம் காட்டினர். நான் சொன்னதே அவர் வார்த்தையில் சொன்னேன். இவர்கள் ஓரியண்டலிஸ்ட் அல்லது கீழ்த்திசையாளர்கள் என்று பெயர் விட்டார்கள். ஓரியண்டலிஸ்டுங்கிறது பிற்காலத்தில் தான் வந்தது. அதற்கு முன்னால் இந்தியாவும் ஆசிய நாடுகளும் பற்றின தாழ்வான அபிப்பிராயம்தான் பிரிட்டனிலும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் இருந்தது. சற்று அவ்வளவு தூர நாகரிகம் பத்தாதது. இந்தியாவிற்கு ஆட்சி ரீதியாக நிர்வாக ரீதியாக வந்தவர்கள் இன்சிடென்டலாக இந்தியாவின் பண்பாட்டு சிறப்பையும் ஹெரிட்டேஜையும் அதனுடைய பள்ளி சிறப்பையும் அவன் வெளிக்காட்டினவும் இப்படி இருந்த பற்றி இதை பற்றின ஒரு அக்கறைக்கு ஓரியண்டலிசமே ஓரியண்டலிசம். ஆனால் அது எதிர்ப்பு வச்சிருந்தா உண்மையான சொல் ஓக்சிடென்ட்னு சொல்லுவோம். OCCI DENT ஆக்சிடென்ட் உண்டு. அதற்கு எளிமையான ஓரியண்டல்ங்கிறது பின்னால் தெரிந்து அந்த மேலை நாடுகளின் சிறப்புக்கு எதிராக கீழே நாடுகளும் உண்டு என்பதால் ஓரியண்டலிசமும் ஓரியண்டுங்கிற வார்த்தையுமே பழக்கத்தில் வந்தது. சரி, 18ஆம் நூற்றாண்டில் மேலை நாடுகளில் உருவான பகுத்தறிவுடைமை, பெருநிலை இலக்கியம், கிளாசிசிசம், உலகளாவிய நோக்கு, காஸ்மோபாலிட்டிசம், இது இவருடைய பேசுமுனியோட வார்த்தை, காஸ்மோபாலிட்டிசம், இவையெல்லாம் பிரிட்டிஷ் இந்தியாவில் பணியாற்றிய அதிகாரிகளை ஊக்குவித்தன. இவர்கள் இந்திய பண்டைய சமயங்கள், பண்பாட்டு மரபுகள், வரலாறு, இலக்கியம் முதலானவற்றில் குறிப்பிட்ட பங்களித்ததும் இல்லாமல் அக்கறையும் எடுத்துக்கொண்டார்கள். இவர்களை தவிர இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்காவைச் சேர்ந்த கீழ்த்திசையாளர்களும் ஓரியண்டலிஸ்டுகளும் பங்களிப்பு செய்தனர். இவர்களுள் வில்லியம் ஜோன்ஸ், சான்ஸ் வில்கின்ஸ், ஓல்ப்ரூக், நான் சொன்ன ஃபெர்கூசனை பற்றியே ஒரு மணி நேரம் பேசலாம். அவ்வளோ விஷயத்துக்கு அந்த இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும். புத்தகமாக இல்லாமல் ஒரு பேச்சாக வைத்துக் கொள்வோம். ஃபெர்கூசன், நம்மளுடைய ராஜேந்திரன் மித்ரா, ப்ளீடு, எல்வி ராம்நாத், உங்களுக்கெல்லாம் தெரிந்தவர்கள். நம்முடைய விவேகானந்த சீடையான நிவேதிதா, மேக்ஸ் முல்லர், ஆண்ட்ரூ பரூவா, நான் முன்னால் சொன்ன பண்டார்கர், மெக்டொனால், ஏபி கெய்த், உங்களுக்காக சொல்கிறேன். சான்ஸ்கிரிட் ட்ராமா இந்த கெய்த்தர் சான்ஸ்கிரிட்டாலஜிஸ்ட்டு, வால் டாய்சன், அவர்களெல்லாம் எமினன்ட் ஓரியண்டலிஸ்டாக இவரால் இனம் கண்டுகொள்ளப்பட்டு நம்ம ஜிஏ நடேசன் அவர்களும் எழுதிய புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். அதை தவிர முழுக்க ஒரு இலக்கிய சம்பந்தமான ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டுள்ளார். நான் சொன்னேன், அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் புத்தகம் முழுக்க தனித்துவமாக இலக்கிய நூலை வெளியிடத்துக்கு முக்கிய கரை எடுத்துக்கொண்டார். ஆங்கிலத்தில் எடுத்துக்கொண்டார். அதுக்கு பேர் ஷேக்ஸ்பியர்ஸ் சார்ட் ஆஃப் லைஃப்னு ஒரு ஷேக்ஸ்பியரே ஒரு வித்தியாசமான கோணத்தில் காட்டக்கூடியது. எழுதியவர் மில்லர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பொழுது கிறிஸ்டியன் காலேஜ் முதல்வராக இருந்தவர் மில்லர். இந்திய அறிஞர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு பேட்டர்னைஸ் பண்ண முடியுதோ பண்ண முடியும். தன்னுடைய பதவியும் தன்னுடைய பொசிஷனையும் பயன்படுத்தி கொண்டு ஒரு வெளிநாட்டுக்காரராக இருந்தார். அந்த
அந்த மாதிரி எல்லாம் பண்ணவர். அவரை வைத்துக்கொண்டு இவர் எல்லாருக்கும் பணியாற்றி இருக்கிறாரே, இவர் நம்ம பயன்படுத்த வேண்டாமா என்ற நோக்கில் அவரை எழுத செய்து ஷேக்ஸ்பியர்ஸ் சார்ட் ஆஃப் லைஃப் என்ற அற்புதமான புத்தகத்தை சொன்னார். அந்த மில்லர் ஜே நடேசனின் நண்பராகவும் விளங்கினார். அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லவில்லை, நேரம் சொன்னேன், படித்தது சொன்னார். அவருடைய பெரிய கேரக்டரிஸ்டிக் என்ன என்றால், எல்லாருடையும் நண்பர் பெற்றவர், எல்லா துறையிலையும் தானே போய் என்ன சொல்றது, வலுவில் போய் சென்று கொண்டு எல்லா துறையும் இங்கே எல்லாரையும் நண்பராக்கி கொண்டு அதை கடைசி வரைக்கும் அந்த நட்பை தேடி பண்ணி அவருடைய மற்றவர்களுக்கு இடங்காட்டி, மோகன் இவரை தெரிந்து கொள், சித்ரா மேடம் நீ இவரை தெரிந்து கொள்னு சொல்லி எல்லாருடையும் இதுக்கெல்லாம் பண்ணக்கூடியது கடைசி வரைக்கும் இயங்கினார். அதில் அப்படிப்பட்ட அப்போ மில்லரோட செல்வாக்குங்கிறது பெரிது. கிறிஸ்டியன் காலேஜில் இருந்தது, மிஷனரிஸோட பின்பலமும் அவருக்கு உண்டு. இப்படிப்பட்டவர் இவர் நட்பாக இருந்து மற்றவரை இவருடைய நட்பை துறக்காமல் இருந்தார் என்றால் இவருடைய சுபாவம் இப்படி இவர் நண்பராய் கொள்வது இருக்கும். அவர்கள் எல்லோரும் கூட வெவ்வேறு துறையில் நம்முடைய சென்னை மாகாண கவர்னரோ சில அவங்க பேர் என்ன வைஸ்ராய்களோ கூட இவருடைய நட்பு வட்டாரத்தில் இருந்தார்கள். இவருடைய நட்பு அவர்களும் மறக்காமலே இருந்தார்கள். அப்படி இருந்தால் இவருடைய ஒரு ஆளுமை மனிதத்தன்மை, இந்த பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல பிச்சைப்படுகிறது. இந்த பர்சனாலிட்டி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஜே நடேசன் பதிப்பாளராகவும் ஒரு இதழாசிரியராகவும் இருந்தார். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார். தேச விடுதலை போர் சில சமயங்களில் நேரடியாகவும் சில சமயம் மறைமுகமாகவும் பங்காற்றினார். அப்படி இருந்தவர், ஆனால் அதற்கெல்லாம் சம்பந்தம் இல்லாத பல்வேறு துறைகளிலும் இயங்கிய ஒளி வீசிய பிரமுகர்களை நண்பர்களாக பெற்றிருந்து தானும் நண்பராகவே இருந்தார்கள். ஜே நடேசனை பற்றி நாம் சற்றும் மறக்கக்கூடாத விஷயம். அதே கோணத்தில் பார்த்தால் அவருடைய காந்திஜியை பற்றி தொடர்பு அப்படித்தான் போகிறது. நான் சொன்னேன், 1896 காந்திஜி அதிகம் அறியப்படாத காலத்தில் இருந்து சென்னையை மட்டும் சுற்றி காட்டி போய் அவருடைய நட்பை பெண்ணினால் 15 பெரிய பிரமுகராக வந்தபோது வரவேற்பு கொடுத்தா. அந்த வரவேற்பு கமிட்டியில் இருந்தவர்கள் பல்வேறு ஆட்கள் தான் இருக்கிறார். முதலில் சொன்ன ஜி சுப்பிரமணியர், நம்ம எஸ் சுப்பிரமணியர் எல்லோரும் இந்த இடத்தில் அவரும் இடம்பெற்றிருந்தார்கள்னா வைத்திய இளையவராக இருந்தாலும் கூட எல்லாரும் ஜிஏ நடேசனை எவ்வளவு மதித்தார் என்று தெரியாது. இப்படி தொடங்கிய காந்திஜியுடனான இவருடைய ஆழமான நட்பு கடைசி வரைக்கும் தொடர்ந்தது. சென்னைக்கு வரும்போதெல்லாம் இவர் வீட்டில் தான் தங்கியிருந்தார். போனார். இந்த இவருடைய இல்லத்து உறுப்பினர்கள் எல்லாரையும் இவருக்கு நன்றாக தெரியும். காந்திஜி எல்லோரையும் கடைசி வரைக்கும் நினைவித்துக் கொண்டு, இது ஏன் நான் மறுபடி சொல்கிறேன் என்றால், கடைசியில் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படி இல்லை. 1920 காந்திஜியும் ஜே நடேசனும் முற்றிலும் கருத்து மாறுபாடு கொண்டவர்களாக ஆகிவிட்டார்கள். கருத்து போர் பத்திரிகை மூலம். ஆனால் இந்த தனிப்பட்ட நட்பு என்பது அப்படியே இருந்து வாடாமே இருந்தது. ஆச்சரியம். ஜே நடேசன் குவாலிட்டி அதுதான் நம்முடைய காந்திஜியின் குவாலிட்டி. ஏனென்றால் 1918-19 பெரிய மாற்றம் வந்துவிட்டது. ஒத்துழையாமை இயக்கத்தை காங்கிரஸ் முற்றிலுமாக சுவீகரித்து கொண்டு விட்டது. அதை எடுத்து சொல்லி இணங்க வைத்தவர் காந்திஜி. ஸோ காந்திஜியின் கீழ் பணியாற்றவர்களும் தொண்டர்களும் அந்த ரீதியில் காங்கிரஸ் ஒரு பக்கமாகவும் மிதவாதிகளாகவும் இந்த ஒத்துழையாமைக்கு ஒப்புக்கொள்ளாதவர்களாகவும் இருந்தவர்கள் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்தாலும் இல்லை காங்கிரஸ் அனுதாபம் கொண்டிருந்தாலும் கூட எல்லாரும் காந்திஜியிடமிருந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்து விலகிவிட்டார்கள். ஆனால் இந்த முத்துசாமி முதலில் சொல்ல சார் சுப்பிரமணியரோ ஜிஏ நடேசனோ அவர்கள் நிர்வாகிகளாக இருந்தாலும் கூட அவருடைய உள்ளக்கிடக்கையோ அவருடைய உள்நோக்கத்தை யாரும் சந்தேகிக்காதவர்கள். காந்திஜியை கொள்கைக்காகவே எதிர்த்தவர்களாக இருந்தார். அதான் நம்முடைய ரைட் ஆண்டர் சீனிவாச சாஸ்திரிகள் இவர்களை பற்றியெல்லாம் இன்சிடென்ட்களாக இந்த புத்தகத்தின் மூலம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரிய வரும்போது பெரிய ஆச்சரியமாக. இப்பொழுது அரசியல் கட்சியில் இருக்கிறோம். நேற்று வரை இருந்து விட்டு காடு வெட்டி புல்லு வெட்டி ராமானுஜன் ஏதோ வைத்துக் கொண்டிருப்போம். மறுநாள் தகவல் இருந்து புழுதி மாதிரி தொடுக்கிறார். கொள்கை ரீதியாக ஏனென்றால் இவர்களுக்கெல்லாம் கொள்கையே கிடையாது. இப்போ உள்ள அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு பொதுநோக்கு கட்டமான பொதுநோக்கத்துக்காக கூடியிருக்கிறார்கள். அந்த
நோக்கம் நிறைவேறாத மறுநாளிலிருந்து புழுதிவாரி தூக்கி விட்டு அவருடைய குடும்பத்தின் மீதும் அவர்கள் மீதும் அவருடைய நோக்கங்களின் மீதும் அவருடைய நேர்மையின் மீதும் புழுதிவாரியும் சேற்றிவாரியும் இருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய பழைய தலைவர்கள் இன்டலெக்சுவலாக இருந்தும் மிகவும் தீவிரமாக மாறுபட்டு முத்துழையாமை இயக்கத்தை எப்படியெல்லாம் நடக்கிறோம், மற்றவர்களோ விமர்சிக்கிறான்னு ஆச்சரியமா இருக்கும். கொள்கை ரீதியான விமர்சனம் இப்படி போகும் அது இது. ஆனால் காந்திஜியின் மீது கொண்ட மதிப்பீடு அன்புகிறது கூட இல்லை, மதிப்பீடு மறவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது தெரிய வருவது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம் என்று சொல்லுவோம். இதற்கெல்லாம் சான்றாதாரங்களான பல விஷயங்களை நன்றாக எடுத்து சொல்லியிருக்கிறார் பேசணும். அதை திருப்பி பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அவர் ரிசர்ச்சர், ஆராய்ச்சியாளர், எழுத்தாளர். அந்த ஆராய்ச்சி தன்மை ஓரளவுக்கு நமக்கு இடைஞ்சலாம் இருக்கும். சில இடங்களில் நேர போகணும் சளிப்பூட்டுறது என்பீர்களே, அந்த சளிப்பூட்டுறது மாதிரி கூட இருக்கலாம் சில இடம். ஆனால் அந்த ஆராய்ச்சி தன்மையிலிருந்தும் சான்றாதாரங்கள் முற்றிலுமாக தெரிந்து அதை நம் முன்வைத்துமே இந்த புத்தகத்தை இது போன்ற புத்தகத்தை நாம் முடிக்கிற ஆரம்பித்தது புத்தகத்தின் குறைகள் இருக்காங்க இப்பொழுது சொல்லிவிடுகிறேன். இது நிறைகளையும் பேசுகிறேன். இந்த புத்தகத்தின் பதிப்பாளர் பூங்கொடி பதிப்பு எனக்கு பதிப்புள்ள நிறைய புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மிகவும் ஒரு கண்டனைத்தான் நான் வெளியிட விரும்புகிறேன். இந்த புத்தகத்தில் அவ்வளவு அச்சுப்படை இவ்வளவு முக்கியமான 1-2 இருக்கலாம், அதை தவிர்க்க முடியாது. அப்படின்னா எவ்வளவு கவனக்குறைவாக வெளியிடுகிறது, அவ்வளவு அச்சுப்படைகள். அது நிச்சயமாக ஆசிரியர் ஆதர் பொறுப்பாக இருக்க முடியாது. பதிப்புகள் தான் பொறுப்பு. அது நம் வேண்டுமென்றே ஆணித்தரமாக நாம் மிகவும் அச்சுப்படைகள். பல இடங்கள் கொஞ்சம் ஜெப்னியும் இல்லையா, அந்த பத்திகள் முன்ன பின்ன இருப்பது போல் தோன்றுகிறது. பல இடங்கள் சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் சில வரிகள் விடுபட்டன போல் தோன்றுகின்றன, ஓரிரு பத்திகள் விடுபட்டன போல் தோன்றின. இதற்கெல்லாம் பதிப்பதற்கும் கவனம் குறைவினால்தான். இந்த மாதிரி முக்கியமான நூலை வெளியிடும்போது ஒரு பொழுதுபோக்கு நூலாக இல்லாத போது ஒரு எடிட்டர் என்பார்கள், எடிட்டர் மாதிரியோ பிழை திருத்தளவோடு வைத்துக்கொண்டு பார்வையிட செய்து நான் வெளியிட அது ரொம்ப அதுக்காகத்தான் நான் கண்டனங்கிற வார்த்தையை அப்படி வைத்துக்கொள்ள என்பது அப்படிம்பாங்க. அப்படியான்னு சொல்லணும். அப்படி எடுக்க சொல்லி கொஞ்சம் தாமதித்தான புத்தகம் வெளியிடப்படும். அதற்கு கூட அக்கறை இல்லாதவர்களாக நம்முடைய பதிப்பாளர் மாறிவிட்டதை கண்டு எனக்கு சற்று மிகவும் வருத்தமாக. இந்த 3 முறைகளும் நிறையா இருக்குது அந்த புத்தகத்தில் முக்கியமான அது இப்போ நான் சொல்றது இன்னும் ரெலவெண்டா இருக்குது. இப்போ மறுபடியும் சொல்ல ஒரு செகண்ட் நான் ஏற்கனவே ஜி நடேசன் எப்படி நல்ல பதிப்பாளர் சொல்லியிருக்கேன். அது எனக்கு தோணலை. அவரை பற்றின புத்தகத்திலேயே இப்பொழுது பதிப்பாளராக இல்லாமல் போய்விட்டார்களே. இப்போ மிகவும் வருத்தமானதுதான். இந்த புத்தகம் அதனால்தான் ஒன்று பிழைகள் இருக்கின்றன. ஒன்று சற்று அவசரமாக தயாரிக்கப்பட்டதோ என்று தோன்றுகிறது. இது பதிப்பாளரோ இது ஆசிரியர்களோ காரணமாக இருக்கலாம். இன்னும் சற்று காலம் எடுத்துக்கொண்டு இன்னும் நன்றாக வைத்திருக்கிறார். செய்திகளின் காரணமாக கொஞ்சம் இன்டைரக்டாக சொல்றதுன்னா சில மயக்கம் ஏற்படுகிறது. அதுவும் இருக்கிறது. நான் சொல்றதுனால் இவர் தனக்கு தெரிந்தது எல்லாம் இதில் இந்த உள்ள தலைமுறைக்கு தெரியப்படுத்துகின்ற நோக்கின் காரணமாக என்னமோ அன்கனெக்டட் வித் ஜி நடேசன் சில விஷயங்கள் இருக்கின்றன. அது ஒரு விதத்தில் நம்மை போன்றவர்களுக்கு தேவைதான். இருந்தாலும் தேவையில்லாமல் இந்த புத்தகத்தின் அளவை பெரிதாக்க முடிகின்றன என்று அதனால் கொஞ்சம் படிப்போட்டம் என்ன சொல்றது, ரீடபிலிட்டி, அந்த படிப்போட்டம் ரீடபிலிட்டி கொஞ்சம் பார்க்கப்படுகிறது என்று நினைக்கிறது. ஆனால் இந்த பேசுமணியவர்கள் சிறிதும் சரித்திர உணவு ஒன்றாமல் ஆண்டு ரீதியாகவும் பல விஷயங்களை நன்றாக தந்திருக்கிறார். ஸோ முக்கியமாக இந்த ஜி.ஏ. நடேசனை
வாழ்வியல் பதிப்பு துறையில் வாழ்வு என்பது 1919 வரையிலான இந்திய அரசியல் அதன் போக்கை தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் உணர்வாலும் எல்லா விதத்திலும் ஆதரவு கொடுத்து இயங்கியும் வந்தவர் ஜி.ஏ. நடேசன். முற்று முழுதுமாக சுருக்கமாக சொல்லுவாங்க, அப்படி சொல்ல வேண்டும். நிறையா இருக்கின்றன சொல்ல வேண்டும். எப்பொழுது மாறிவிடுகிறது அந்த ஒத்துழைமை இயக்கத்தின் வந்த பிறகு இவர் காங்கிரஸிலிருந்து விலகிவிட்டார். ஆனாலும் கூட அந்த இந்தியன் ரிவ்யூ ஜேர்னலிஸ்ட், இவர் பத்திரிகையாளர், இதழாளர் என்பதுதான் முக்கியம். இவருடைய அடையாளம் ஜி.ஏ. நடேசன். காந்திஜியிடம் மாறுபட்டது, காங்கிரஸிடம் மாறுபட்டு இருந்தபோது அந்த இந்தியன் ரிவ்யூ என்ற பத்திரிகையில் காங்கிரஸ் பற்றின செயல்களும் ஒத்துழைமை இயக்கம் பற்றின செயல்களும் தவறாமல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அவற்றை மறைக்கவோ போர்விட்டவோ இழுட்டெடுப்பு செய்யவோ அவற்றையுமே நாம் முன்னால் சொன்னபோது பொழுதுவாய்த்திற்கு இதுவும் தான் ஒரு பத்திரிகையாக இந்தியன் ரிவ்யூ காந்திஜியின் செயல்பாடுகளை பற்றியும் ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றியும் காங்கிரஸின் செயல்பாடுகளை பற்றியும் தன்னுடைய வழக்கமான அந்த ஃபார்முலா அதனுடைய இதற்குள் இருந்து கொண்டு செய்திகள் வெளிவிட்டதாக. எனவே இன்னும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் 2 நடேசனங்களுக்கு இடம் உண்டு என்று நான் கருதுகிறேன். எஃப்ஜி நடேசன் என்று கேள்விப்பட்டிருக்கலாம். தென்னாட்டு இசை, நாடகங்கள், கலைகள் இவற்றிற்கு ஒரு பொது மலர்ச்சியை கொடுப்பதற்கு தன்னாலானதை செய்தவர் எஃப்ஜி நடேசன். எஃப்ஜி நடேசன் அங்கிருந்தா தப்பா சொல்றாங்க, அவங்ககிட்டலாம் இல்லை. எஃப்ஜி நடேசன் இப்பொழுது எல்லா இடத்துலையும் கிடைக்கின்ற அந்த இசையானது மரபிசையும் உருவாகிறது. எப்படியெல்லாம் ஜனங்களுக்கு போய் சேர வேண்டுமோ அக்கறை எடுத்துக்கொண்டார். நாட்டியத்துக்கு புத்துயிராக கொடுப்பதில் பங்காற்றினார். நாடகங்கள், அப்பொழுது நாடகங்கள்லாம் இந்த சங்கரதாஸ் நாடக வகையராகத்தான் இருக்கும். வழக்கு வசமும் பெரும்பாலும் இசை சார். அதற்கெல்லாம் ஆதரவு தந்தவர் கே.வி. சுந்தராம்பாளை அடையாளம் கண்டவர் எஃப்ஜி நடேசன். அவர் சிறுமியாக எந்த இல்லாவிட்டால் ஒரு ஆதரவுக்கு அனாதை குழந்தையாக போயிருக்கக்கூடிய அந்த பெண்மணி இசைவானின் சுடர் விட்டு போராடுறது எஃப்ஜி நடேசன் தான் காரணமானார். எப்படி கலை உலகில் அந்த எஃப்ஜி நடேசனும், இன்டலெக்சுவல் உலகில், பத்திரிகையாளர் உலகில், பதிப்பு உலகில் நம்முடைய ஜி.ஏ. நடேசன். ஆனால் ஒரே ஒரு பொது இழை, காமன் த்ரெட் இருக்கு. இந்த கே.வி. சுந்தராம்பாள் ஜி.ஏ. நடேசனுக்கு பிடித்தமான ஒரு படைப்பாளர். அவர் மிகவும் நோயிற்று ஒரு காலத்து வருந்திய போது கே.வி. சுந்தராம்பாள் வீட்டில் போட்டு பாடுமான்னு சொல்லி அந்த பாடப்பட்டு. ஸோ எஃப்ஜி நடேசனால் கண்டடிக்கப்பட்டு வளர்த்து விடப்பட்ட ஆதரவளிக்கப்பட்ட அந்த கே.வி. சுந்தராம்பாள் என்ற பாடகி நம்முடைய ஜி.ஏ. நடேசனுக்கு பிடித்தமான பாடகியாக கலைஞராக உருவானார்ங்கிறது தற்செயலாக இருந்தது. அது சும்மா என்னுடைய அசைடாக சொல்லுவேன். நேரம் எடுத்தா